இது வரைக்கும் பார்த்தது வந்துட்டு கோர் ஜாவா வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு அட்வான்ஸ் ஜாவா வந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அட்வான்ஸ் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா 3 காம்போனன்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம கவர் பண்ண போகிறது அந்த 3 காம்போனன்ட் தான். ஸோ அது என்னென்ன காம்போனன்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நம்ம கோர் ஜாவா அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. பட் எதுக்காக நம்ம அட்வான்ஸ் ஜாவா போகணும் அப்படின்னா, ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அட்வான்ஸ் ஜாவா போகிறோம். ஸோ ஜாவா அப்படிங்கிறது வெறும் நம்ம முன்னாடியே ஃபர்ஸ்ட் டே அந்த இன்ட்ரொடக்ஷன் பார்த்த மாதிரி ஜாவா அப்படிங்கிறது வெறும் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் மட்டும் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் இல்லாமல் வெப் அப்ளிகேஷன் அது மட்டும் இல்லாமல் நாம ஏபிஐயும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சேம் நம்ம அப்ளிகேஷன் தான். பட் அந்த 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 அப்ளிகேஷன் வச்சு நாம ஒரு டாஸ்க் பண்ண போறோம். பட் அந்த டாஸ்க் எங்க நடக்க போகுதுன்னா இன்டர்நெட்ல சர்வர்ல நடக்க போகுது. ஸோ அதுதான் திங். இப்போ நம்ம கோர் ஜாவால நமக்கு ஏதாவது லாஜிக் எழுதுறோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் ஜாவாக்குள்ளேயே அது ரன் ஆகும். நம்ம சிஸ்டம்குள்ளேயே அது ரன் ஆகும் அந்த லாஜிக் எல்லாமே. பட் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா நீங்க எழுதுற லாஜிக் ஜாவால தான் எழுதுறீங்க. ஆனா அது உங்க சிஸ்டம்ல ரன் ஆகாது. எந்த சர்வர் யூஸ் பண்றீங்களோ அந்த சர்வர்ல போயிட்டு ரன் ஆகும். அதுதான் டிஃபரன்ஸ். பட் அந்த சர்வர் வேணும்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஸோ இதுல நம்ம ஜாவா ஜாவால இந்த வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன டெக்னாலஜிஸ் வேணும்னா சர்வ்லெட் அப்புறம் ஜேஎஸ்பி அப்படிங்கிற இந்த 2 டெக்னாலஜிஸ் நமக்கு வேணும். இந்த டெக்னாலஜிஸ் கூட நாம டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண போறோம். அந்த டேட்டா பேஸ் கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஜேடிபிசி அப்படிங்கிற இன்னொரு டெக்னாலஜி நமக்கு வேணும். ஸோ இந்த 3 காம்போனன்ட் தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். சரி, ஒரு வெப் அப்ளிகேஷன் இல்ல ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று ஸ்டாட்டிக் வெப்சைட், இல்லைனா டைனமிக் வெப்சைட். ஸ்டாட்டிக் வெப்சைட்னா அந்த வெப்சைட்டை நீங்க டெய்லியும் லான்ச் பண்ணி பார்த்தாலோ இல்லை எப்போ லான்ச் பண்ணி பார்த்தாலோ அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகாது. இப்போ ஒருத்தவங்களோட ரெஸ்யூம் வெப்சைட்டு, ஒருத்தவங்களோட போர்ட்ஃபோலியோனா அவங்க என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வெப்சைட் இருக்கு வச்சுக்கலாம். அந்த வெப்சைட்டை நீங்கள் டெய்லியும் போய் பார்த்தாலும் அந்த கண்டென்ட் அதே தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க அச்சீவ் பண்ணது அவ்வளோதான். ஸோ அது சேஞ்ச் ஆகாது. பட் இதுவே நான் ஒரு அமேசான் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டே டு டே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து டைனாமிக் வெப்சைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இருக்கிற டேட்டாலாம் வந்துட்டு டேட்டா பேஸ்லேருந்து அவங்க கொண்டு வந்துட்டு கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டேட்டா பேஸில் ஒரு 10 ரெக்கார்டு இருக்குன்னா 10 ப்ராடக்ட் எனக்கு அமேசானில் காமிக்கும். அவங்க டேட்டா பேஸில் இப்போ 100 ரெக்கார்டு இருக்குன்னா 100 ப்ராடக்ட் காமிக்கும். ஸோ டேட்டா பேஸை பொறுத்து அவங்க கண்டென்ட்டை வந்துட்டு நம்ம வெப்சைட்டில் ஷோ பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படிங்கிறது வெறும் அதில் இருக்கிற டேட்டா எல்லாமே ஸ்டாட்டிக் ஹார்ட் கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா சேஞ்ச் ஆகாது. டைனமிக் வெப்சைட்னா டே டு டே அதில் இருக்க டேட்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கிரியேட் பண்ண போகிறதும் டைனமிக் வெப்சைட் தான். பிகாஸ் நாம டேட்டா பேஸ்லேருந்து தான் வேல்யூ எடுத்து காமிக்க போகிறோம். சரி, ஓகே. ஸோ சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறேன்னு வச்சுக்கலாம். அந்த ரெஸ்டாரண்ட் போனோடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கேட்பீங்க பேரர் கிட்ட? மெனு கேட்போம் ப்ரோ. ஓகே. ஸோ ஒரு மெனு கேட்பீங்க. ஸோ அந்த மெனு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அந்த மெனு வச்சுட்டு நம்ம வந்துட்டு என்ன ஆர்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அவங்க அதை போயிட்டு கிச்சனில் வந்துட்டு குக் பண்ணுறாங்க. ஸோ கிச்சனில் குக் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னா ஸ்டோர் ரூம்லேருந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்து அந்த இன்க்ரீடியன்ஸை குக் பண்ணிட்டு ஃபைனலாக உங்களுக்கு டிஷ் தராங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ் இல்லையா? ஸோ இந்த சேம் ப்ராசஸ் தான் வந்துட்டு வெப் அப்ளிகேஷனும். இந்த ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது நம்ம கம்ப்யூட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ உங்கள் சிஸ்டமில் இல்லைனா இந்த ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரௌசர்னு வச்சுக்கலாம். உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது வந்துட்டு ஒரு லாகின் பேஜ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டாகிராம் லாகின் பேஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் லாகின் பேஜில் உங்கள் ப்ரௌசரில் இன்ஸ்டாகிராம் லாகின் பேஜுக்கு போகிறீங்க. மெனுங்கிறது லாகின் பேஜ். ஸோ அந்த லாகின் பேஜில் நம்ம வந்து டேட்டா தரோம். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அந்த பட்டன் கிளிக் பண்ணுறோம். அந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே நம்ம டேட்டாலாம் அது ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம். இன்கேஸ் அந்த 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 டேட் அந்த இடம் அந்த ப்ராசஸ் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணுற இடம் தான் வந்துட்டு சர்வர். அதாவது நம்ம ஜாவால சர்வர்னு சொல்லுவோம். பட் பொதுவாக இது சர்வர்னு வச்சுக்கலாம். சர்வர் தான் வந்துட்டு சர்வ்லெட். ஸோ இந்த சர்வ்லெட் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் வந்துட்டு நாம இந்த வெப் அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஜாவால கிரியேட் பண்ண போகிற வெப் அப்ளிகேஷன்ல நம்ம லாஜிக் எழுதுற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வ்லெட். சரி, நான் லாஜிக் எழுதுறேன்.
நான் ஏதோ டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ எனக்கு டேட்டா தேவைப்படுது. பிகாஸ் இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தரேன். நான் ஆல்ரெடி என்னோட இன்ஸ்டாகிராமை கிரியேட் பண்ணுறப்போ ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பேன். அதுதான் என்னோட டேட்டா பேஸில் இருக்கு. ஸோ அந்த டேட்டா பேஸில் இருக்க டேட்டாவும் நீங்கள் இப்போ லாகின் பண்ணும்போது கொடுக்குற டேட்டாவும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் சேமாக இருந்ததுன்னா நான் தான், இல்லைன்னா அது ராங் பாஸ்வேர்டு இல்லையா. ஸோ அது நடக்கிற இடங்கிறது சர்வ்லெட். அந்த மாதிரி நான் பண்ணுறப்போ டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி வேணும்ல. ஸோ அப்போ டேட்டாபேஸோட கனெக்ஷன் நான் வச்சுப்பேன். ஃபைனலாக அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்கேஸ் நான் வந்துட்டு ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்னா எனக்கு ஹோம் பேஜ் வரும். அதுதான் வந்து ஃபைனல் ரெஸ்பான்ஸ் பேஜ். ஸோ என்னோட ப்ரௌசர்லேருந்து ஒரு பேஜ், லாகின் பேஜை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அந்த லாகின் பேஜ் நான் கிளிக் பண்ண உடனே அது ரெக்வஸ்ட்டாக சர்வ்லெட் ஆர் சர்வருக்கு போகுது. சர்வர் அப்படிங்கிறது பொதுவாக லாஜிக் எதிராகும். ஸோ அங்கே நம்ம காம்போனன்ட் அப்படிங்கிறது சர்வ்லெட் அங்கே போகுது. அந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ எனக்கு ஏதாவது டேட்டாலேருந்து டேட்டா வேணும்னாலோ இல்லை டேட்டா பேஸில் போய் இன்சர்ட் பண்ணுறதுனாலோ எதுவாக இருந்தாலும் நான் அந்த காண்டாக்ட் வச்சுக்கிறேன் டேட்டா பேஸோட. ஸோ வச்சுக்கிட்டு என்னோட ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக நான் ரெஸ்பான்ஸ் பேஜ் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடுவில் நடக்கிற ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான். ஸோ இதில் கிளைண்ட் அப்படிங்கிறது உங்கள் ப்ரௌசர், சர்வர் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட சர்வர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கூகுள் யூஸ் பண்ணேன்னா கூகுள் சர்வர், ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸ் சர்வர். பொதுவாக நம்ம ப்ரௌசர் யூஸ் பண்ணோம்னா, இல்லை உங்கள் ஓன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சர்வர் இருக்கணும். ஓகே ஃபைன். ஸோ இதில் இந்த ஜேஎஸ்பின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இதில் எந்தெந்த பேஜஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும்? இதில் கிளைண்ட் இருக்கு, இந்த பேஜ் இருக்கு, சர்வ்லெட் இருக்கு, டேட்டாபேஸ் இருக்கு, இந்த ரெஸ்பான்ஸ் பேஜ் இருக்குல்ல. இதில் எதெல்லாம் நம்மளால பார்க்க கிளைண்ட் முடியும்? மட்டும் தான் ப்ரோ பார்க்க முடியும். சாரி, கிளைண்ட் மட்டும் தானே ப்ரோ பார்க்க முடியும். கிளைண்ட் இல்லை இல்லை, அந்த நான் பேஜ் பேஜ் சொல்கிறேன். ஓகே, கிளைண்ட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க, நான் பேஜ் சொல்கிறேன். ஓகே அந்த HTML ம் HTML தானே ப்ரோ பார்க்க முடியும். சரி. ஸோ இந்த பேஜ், இந்த HTML JSP அப்படிங்கிற இந்த ஸ்டார்டிங் பேஜும் ஃபைனலாக வர ரெஸ்பான்ஸ் பேஜ், இது ரெண்டு தான் என்னால் யூசராக பார்க்க முடியும். ஸோ இந்த பேஜஸ்லாம் வந்துட்டு ப்ரெசென்டிங் லாஜிக்னு சொல்லுவாங்க. ஏன்னா யூசர் வந்து பார்க்க போகிறாங்க, ஸோ அதை டிசைன் பண்ணணும். ஸோ அதனால அது வந்துட்டு ப்ரெசென்டிங் லாஜிக், யூசர் கிட்ட நம்ம ஷோ பண்ணுற அந்த ப்ரெசென்டிங் லாஜிக்னுவாங்க. அதை நாம ஜாவால எப்படி எழுத போறோம்னா JSP அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி வச்சு எழுத போறோம். JSPனா ஜாவா சர்வர் பேஜஸ், அதாவது HTML-க்கு கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி தான் இது. உங்களுக்கு HTML எடுத்துட்டாங்களே? HTML எடுத்துட்டாங்க ப்ரோ. ஓகே. ஸோ டிக்டோ HTML எதுக்காக யூஸ் ஆகுது? ஒரு பேஜ் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணி யூசருக்கு காமிக்கிறோம். ஸோ சேம் தான் வந்து JSP. நெக்ஸ்ட் சர்வ்லெட். சர்வ்லெட் அப்படிங்கிறது ப்ராசஸிங் லாஜிக். இப்போ ஜஸ்ட் JSP அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கையோ இல்லை ஃபைனல் பேஜையோ யூசர் கிட்ட காமிக்கிறது. பட் நடுவில் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம யூசர் கிட்ட ரிசல்ட்டை காமிக்க முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணுற இடம்னு வந்து பார்த்தீங்கன்னா சர்வ்லெட். இது எல்லாமே ஜாவால தான் எழுத போகிறோம். என்னென்ன இது எதுக்குன்னு, ஐ மீன் என்னென்ன டைப் ஆஃப் டெக்னாலஜின்ற நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் டேட்டாபேஸ்க்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது MySQL. பட் அந்த MySQL-யும் நம்ம ஜாவா அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா JDBC. ஸோ JDBC அப்படிங்கிறது ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஸோ இந்த 3 காம்போனன்ட் சேர்ந்தது தான் வந்துட்டு இந்த அட்வான்ஸ் ஜாவா போர்ஷன். ஸோ இந்த 3த்தையும் கவர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் J2EE ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது JDBC, அதாவது ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம தியரி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரம் டுமாரோ வந்துட்டு நாம கோடுக்குள்ளே போகலாம். சரி. ஸோ JDBC அப்படின்னா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஓகே ஃபைன். ஸோ இந்த JDBC அப்படிங்கிறது ஒரு ஜாவா API. ஸோ எதுக்கு API சொல்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் APIனா என்னன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ API அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ APIனா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஒரு 2 சாஃப்ட்வேரையும் நாம கனெக்ஷன் மேக் பண்ண வச்சோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு வாட் API. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ நீங்கள் அகைன் இப்போ கூகுள் கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, கூகுள் கிட்ட ஒரு API இருக்கு, அது பேர் என்னன்னா மேப். ஓகேவா? ஸோ கூகுள் மேப்னு இருக்கு. பட் நம்ம எந்த ஒரு ரேபிடோவோ இல்லை ஓலாவோ இல்லை ஊபரோ, ஸோ எதுக்கு போனாலும் அதில் மேப் அப்படிங்கிறது இருக்கும். அது யார் தராங்கன்னா
கூகுள் தான் தருது. ஸோ ஓலா அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், கூகுள் மேப் அப்படிங்கிறது சாரி கூகுள் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ஒரு ஏபிஐ இருக்கு, அதுதான் வந்துட்டு மேப். ஸோ கூகுள் தரது ஒரு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரை ஓலா வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுது. ஸோ ரெண்டு சாஃப்ட்வேருக்கும் நடுவுல ஒரு ஏபிஐ இருக்கு, அதுதான் வந்துட்டு மேப். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சாஃப்ட்வேருக்கும் நடுவில் நம்ம ஒரு எஸ்டாப்ளிஷ் கிரியேட் பண்ணோம், ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஏபிஐ. இப்போ நம்ம இதில் நம்ம ஜாவா அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், டேட்டாபேஸ் MySQL அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். ரெண்டு சாஃப்ட்வேருக்கும் நடுவில் நாம ஒரு கனெக்ஷன் மேக் பண்ண போகிறோம், அதுதான் வந்துட்டு JDBC. ஸோ நான் ஜாவால ஒரு பண்ண போற ஒரு திங் வந்துட்டு, அதாவது இப்போ நான் ஜாவால ஒரு டேட்டா வச்சிருக்கேன், ஒரு நேமோ ஒரு யூசர் சம்திங் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சிருக்கேன். பட் ஜாவால என்னோட சிஸ்டம்ல இருக்கிற ஒரு டேட்டா வந்துட்டு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகணும். ஸோ அதுக்கு நாம இந்த கனெக்ஷன் மேக் பண்ணணும், அதுதான் வந்துட்டு JDBC. ஸோ நம்ம ஜாவாக்கும் டிபிக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன் தான் வந்துட்டு JDBC. சரி, ஓகே. ஸோ JDBC ஆக்சுவலாக எப்படி கனெக்ஷன் மேக் பண்ணுது அப்படின்னா, நம்ம டிரைவர் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் இருக்கு. ஸோ இந்த டிரைவர் தான் வந்துட்டு, இந்த டிரைவர் அப்படிங்கிறது JDBCக்குள்ள இருக்கிற ஒரு காம்போனன்ட். இந்த டிரைவர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் காம்போனன்ட் தான் வந்துட்டு நம்ம ஜாவா அப்ளிகேஷனையும் டேட்டாபேஸையும் இன்ட்ராக்ட் பண்றதுக்கு உண்டான யூசேஜ் பண்ணுது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு இப்போ ஒரு தெலுங்கு பர்சன் இருக்காங்க, எனக்கு தமிழ் தெரியும் வச்சுக்கோங்க. அப்போ எனக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டர் வேணும், நான் சொல்றத அவங்க கிட்ட கன்வெர்ட் பண்ண. ஸோ அந்த பர்சன் தான் வந்துட்டு டிரைவர். ஸோ ஜாவா அப்ளிகேஷன் சம்திங் சொல்லுது, அந்த டிரைவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டிபி கிட்ட சொல்லிட்டு அந்த பெர்ஃபார்ம் பண்ண வைக்குது. டிபினா டேட்டாபேஸ். ஸோ ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்கும் ஒவ்வொரு டிரைவர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம MySQL யூஸ் பண்ண போறோம். ஸோ MySQLக்குன்னு சில டிரைவர்ஸ் இருக்கு. நான் இப்போ ஆரக்கல் யூஸ் பண்ண போறேன்னா அதுக்கு ஒரு டிரைவர் இருக்கு. MongoDBனா அதுக்கு ஒரு டிரைவர் இருக்கு. வேற SQLனா அதுக்கு ஒரு டிரைவர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டிரைவர்ஸ் இருக்கு. ஸோ ஜாவாக்கும் டேட்டாபேஸ்க்கும் நடுவில் யார் இன்ட்ராக்ஷன் மேக் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா டிரைவர். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் டிரைவர். இது வந்துட்டு ஒரு ரேரான இன்டர்வியூ கொஸ்டின். பட் நான் ஒரு 10 இப்போ நான் ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு 2 இடத்துலயாச்சும் இதை கேட்டிருக்காங்க எனக்கு, JDBC அந்த போர்ஷன்ல இருந்து மட்டும். பட் இதை நீங்கள் ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க. பட் இது வந்து தியரி பார்ட் தான், பட் இன்டர்வியூ பர்பஸில் இது யூஸ் ஆகும். சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைப்ஸ் ஆஃப் டிரைவர் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 4 டைப்ஸ் ஆஃப் டிரைவர் தான் இப்போ மெயினாக இருக்கிறது. நம்ம மார்க்கெட் ஸ்டாண்டர்டில் இப்போ ஸ்டாண்டர்டாக மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிரைவர்ஸ் இருக்கு. பட் அதில் வந்து 4 டிரைவர்ஸ் தான் வந்துட்டு மெயினாக எல்லாருக்கும் பாப்புலர் ஆனது. ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது JDBC ODBC பிரிட்ஜ் டிரைவர். ஸோ பேர்லேயும் உங்களுக்கு தெரியும், JDBCனா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, ODBCனா ஆரக்கல் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம ஜாவாக்கும் டேட்டாபேஸ்க்கும் நடுவில் ஒருத்தவங்க ஜாவா சொல்றத கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ நம்ம ஜாவாக்கும் டேட்டாபேஸ்க்கும் நடுவில் ஃபர்ஸ்ட் நம்ம JDBC டிரைவர் இருக்கு. அந்த JDBC டிரைவர் என்ன பண்ணோம்னா ODBC டிரைவருக்கு அந்த காலை வந்து அனுப்பும். இப்போ நான் டேட்டாபேஸ்ல ஏதோ ஒரு இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா நம்ம டிரைவர் அதை JDBCக்கு அனுப்பும். சாரி, நம்ம டிரைவர் ODBC டிரைவருக்கு அனுப்பும். அந்த ODBC டிரைவர் எங்க அனுப்பும்னா வெண்டார் லைப்ரரிக்கு அனுப்பும். வெண்டார் லைப்ரரி அப்படின்னா நீங்க எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்றீங்களோ அவங்க தான் உங்களோட வெண்டார். இப்போ நான் ஆரக்கல் யூஸ் பண்ணேன்னா ஆரக்கல் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு லைப்ரரியில் வச்சிருப்பாங்க. MySQL யூஸ் பண்றேன் அப்படின்னா MySQL வந்துட்டு அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லைப்ரரி இருக்கும், அந்த லைப்ரரிக்கு அனுப்பும். அந்த லைப்ரரி வந்துட்டு டிபிக்கு போகும். ஸோ அவங்க ப்ராசஸ் அனுப்புவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்சர்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இதை எதாவது ஒன்று கொண்டு ஃபெச் பண்றதா இருந்தாலும் சரி. ஸோ இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இது பார்க்க ரொம்ப தின்னா இருக்கும். சாரி, ரொம்ப திக் டிரைவர்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஜாவாக்கும் டிபிக்கும் நடுவில் 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கால் ஜாவாலேருந்து டிபிக்கு போகிறதோ இல்லை டிபிலேருந்து ஜாவாக்கு போகிறதோ இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதனால இது வந்து திக் டிரைவர்னு சொல்லுவாங்க. இதை மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க.
ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க, பட் இப்போ யாரும் யூஸ் பண்றது இல்லை. ஸோ இந்த இடம் மட்டும் நம்ம சர்வர், இது வந்துட்டு டிபி, அது சாரி, இந்த இடம் வந்தும் கிளைண்ட். கிளைண்ட்னா நம்ம சிஸ்டம் தான் கிளைண்ட் வச்சுக்கலாம். ஸோ டிபி அப்படிங்கிறது டேட்டாபேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நேட்டிவ் ஏபிஐ டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நேட்டிவ் ஏபிஐ டிரைவர்னா இப்போ இந்த டிரைவர் வந்துட்டு அவங்க ஃபுல்லாக ஜாவால தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா சேம் தான், பட் நம்ம ஜாவாக்கும் டிபிக்கும் நடுவில் நம்ம டிரைவர் இருக்கு. நம்ம டிரைவர்லேருந்து டேரெக்டாக வெண்டர் லைப்ரரி போகும். ஸோ இந்த இடத்துல ஓடிபிசி டிரைவர் அப்படிங்கிற அந்த டிரைவர் வந்துட்டு இருக்காது. ஸோ இதில் என்ன சாரி, இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர், நம்ம டிரைவர் வந்துட்டு டைரக்டா டிபியோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ வெண்டார் லைப்ரரி கனெக்ட் ஆயிருக்கு, பட் வெண்டார் லைப்ரரி டிபிக்குள்ள தான் இருக்கு. ஸோ நம்ம டிரைவர் டைரக்டா டிபி கூட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால டிபியை நாம சேஞ்ச் பண்ணோம்னா டிரைவரையும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இப்போ நான் MySQL யூஸ் பண்றதுனால MySQL டிரைவர் நான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். இன்கேஸ் நான் MySQL பதிலாக ஆரக்கல் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டிரைவரையும் நான் ஆரக்கலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அப்போ எழுதிருக்கிற கோடையும் நான் மாற்றணும். ஸோ இதுதான் அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். அகைன் திஸ் இஸ் கிளைண்ட், தட்ஸ் டிவி. ஸோ தேர்ட் வந்துட்டு நெட்வொர்க் ப்ரோட்டோகால் டிரைவர். ஸோ இந்த டிரைவர் தான் வந்துட்டு நாம யூஸ் பண்ண போறோம். இப்போ இங்கே எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் இந்த டிரைவர் தான். ஸோ இது என்ன டிரைவர் அப்படின்னா நம்ம ஜாவா அண்ட் ஜாவா அப்ளிகேஷன் அண்ட் டிபி இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் இருக்கு. தட்ஸ் ஓகே. பட் நம்ம டிரைவர் இருக்கிற காலுக்கும் டிபிக்கும் நடுவில் யார் இருப்பாங்கன்னா மிடில் வேரா ஒரு பர்சன் இருப்பாங்க. அது ஒரு சாஃப்ட்வேரா இருக்கலாம். ஸோ எதுக்கு இதை வச்சிருக்காங்க, இதெல்லாம் என்ன என்ன அட்வான்டேஜ்னா நீங்க இந்த மிடில்வேர் இந்த பர்சனால, ஸோ இந்த மிடில்வேர் பர்சனால என்ன பண்ண முடியும்னா நம்ம 1 டிபி தான் யூஸ் பண்ண முடியும்னு இல்லை, மோர் தென் 1 டிபி கூட நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம டிரைவரும் டிபியும் டைரக்டா கனெக்ட் ஆகிறது கிடையாது. நம்ம டிரைவர்ல இருந்து இந்த பர்சனுக்கு போய் தான் டிபி போகுது. ஸோ அதனால நான் மோர் தென் 1 டிபி கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். டிரைவரை நான் எந்த ஒரு சேஞ்சும் நான் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ அதனால தான் நாம இதை நாம யூஸ் பண்றோம், இந்த டைப் ஆஃப் டிரைவரை. ஸோ இதுல இந்த இடம் வந்துட்டு கிளைண்ட்டு, இது வந்துட்டு சர்வர். ஸோ நாம சர்வர் மூலியமா நாம டிபியை கனெக்ட் பண்ண போறோம். ஸோ ஃபைனலாக பார்க்க போகிறது தின் டிரைவர். ஸோ அந்த பேர்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக டைரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஜாவாக்கும் டிபிக்கும் நடுவில் ஒரே ஒரு டிரைவர் தான் இருக்க போதும். டிரைவரே டைரெக்டாக டிபி கூட கனெக்ட் ஆகிருக்க போதும். ஸோ அப்போ எதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு நாம் எதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த நெட்வொர்க் ப்ரோட்டோகால் டிரைவர் போகிறோம் அப்படின்னா அகைன் இந்த இந்த தின் டிரைவரில் டிரைவர் டைரெக்டாக டிபியில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இது டிபி டிபெண்ட். இப்போ நான் ஆரக்கல்ல வச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டேன், ஆரக்கல் வேணாம் MySQL சேஞ்ச் பண்ணோம்னா நான் அகைன் டிரைவர் எடுத்துட்டு வேற டிரைவர் போட்டுட்டு அகைன் நான் கோட் எழுதணும். ஸோ இதனால வந்துட்டு இது ஈவன் தோ இது எல்லா டிரைவரை விட இது ஸ்பீடா இருந்தாலும் இந்த டிபெண்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்னால இதை ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாரும் யூஸ் பண்றது இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த நெட்வொர்க் ப்ரோட்டோகால் டிரைவர் தான். ஸோ இதுலயும் நாம அந்த டைப் ஆஃப் டிரைவர் தான் நாம யூஸ் பண்ண போறோம். ஓகே ஃபைன். ஸோ ஓகே, ஸோ நான் ஜேடிபிசி தட்ஸ் ஃபைன். பட் ஜேடிபிசி வச்சு எப்படி நான் ஒரு டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த 5 ஸ்டெப்ஸ் நமக்கு வேணும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ ஜேடிபிசி வச்சு எப்படி MySQL நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க, இல்லை ஒரு டிபி கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 5 ஸ்டெப்ஸ் இருக்கணும். ஸோ இப்போதைக்கு நாம் வந்துட்டு ஐ மீன் இந்த நீங்கள் சப்போஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க இன்டர்வியூ கிட்ட அப்படின்னா இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும், ஃபுல் இதெல்லாம் பண்ண வேணாம். So first, register the driver class. Then we are going to create a connection with DB. Then create statement, execute our queries, close connection. ஸோ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் நாம நம்மளோட
திங் மட்டும் செட்டப் பண்ணி வைக்கலாம். நம்ம கோட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் நம்ம ஒர்க் பண்றதுக்கு நமக்கு MySQL அப்படிங்கிற இந்த டேட்டாபேஸ் நமக்கு வேணும். ஸோ MySQL டேட்டாபேஸ் நமக்கு வேணும். ஸோ இந்த டேட்டாபேஸ் நம்ம எங்கேருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிரைவ் அனுப்புறேன். அந்த டிரைவுக்குள்ள இந்த J2W ரிசோர்சஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் இருக்கும். நீங்க டிரைவ்ல ஜிப் ஃபோல்டரா நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த ஃபோல்டரை டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஜிப் ஃபோல்டரா உங்களுக்கு வரும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபைல்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கும். ஸோ இதில் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த MySQL இன்ஸ்டாலேஷன் அந்த ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ என்னோட வீடியோ தான். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த MySQL எப்படி இன்ஸ்டால் பண்றது எல்லாமே இதெல்லாம் கிளியரா கொடுத்துருப்பேன். ஸோ இதை நீங்க இன்ஸ்டால் பண்றப்போ நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க தரணும். இப்போ என்னோட கேஸ்ல என்னோட யூசர் நேம் வந்துட்டு ரூட்டு, பாஸ்வேர்டும் ரூட்டு தான். நான் இன்ஸ்டால் பண்றப்ப நான் அப்படிதான் வச்சிருக்கேன். பட் உங்களோட கேஸ்ல நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். பட் முடிஞ்ச அளவு சிம்பிளாவே கொடுங்க. ஏன்னா இது ஒன்றும் அவ்வளோ செக்யூரிட்டி திங்லாம் இல்லை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது டம்மி டேட்டா தான். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால சிம்பிளாக டேட்டா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுங்க. அப்போ தான் நம்மளால ரிமெம்பர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த டேட்டாபேஸில் நம்ம query இந்த மாதிரி நம்ம ஏதாவது டேட்டா இன்சர்ட் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் நான் இந்த மாதிரி இதுக்கு பேர் டிபி query. ஸோ இந்த மாதிரி query-ஆ எழுதியும் ரன் பண்ணலாம். இல்லை நம்ம ஜாவால இருந்தும் அதை கொண்டு வந்து பண்ண முடியும். ஸோ எப்படி வேணால் பண்ண முடியும். பட் நம்ம அதை ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த டிபி நமக்கு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் அதே மாதிரி இந்த J2W ரிசோர்ஸஸும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த டிரைவ் லிங்க் அனுப்புகிறேன், குரூப்பில் அனுப்புகிறேன். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.